வெளிச்சத்துக்கு வா. அங்க ஆதாம கூற, ஆதாமே நீங்க அசன இல்ல தேவரே உன் சத்தத்தை பார்த்து பயந்து உனக்கு நன்மை செய்ய வந்தது. அல்லதான் பாருங்க, அவர் சொல்லாகும் கட்டளையிட்டான் நிற்கும், காட்டுக்கும் கடலுக்கும் அதிகாரம் கொடுத்தவர். உன்னுடைய வாழ்க்கை ஒரு மாத்த தான் நம்புவேன். இன்னைக்கு என் மனைவி எதுக்கு சொல்றேன், என் தெய்வத்தை தவிர இந்த மைண்டுக்குள்ள யாவர் மேல ஒரு தெய்வீக பிரசன்னம் இறங்குவதாக. எல்லா கட்டுகள் உடைக்கப்படட்டும், எல்லா வியாதிகள் வெளியேறட்டும், எல்லா சத்துருவின் வல்லமை வெளியேறட்டும். அந்தகாரத்தின் வல்லமை, இருளின் வல்லமை, பாதாளத்தின் வல்லமை இப்பொழுதே உடைகிறது. சம்பாதித்த உம்முடைய சபை இது. நீர் விலைக்கரையமாய் ஜீவனை கொடுத்து மீட்கப்பட்ட உம்முடைய ஜனங்கள் இவர்கள். வார்த்தை, நாங்கள் கேட்கிற வார்த்தை, பிரசங்கிக்கிற வார்த்தை, அது தேவ மகிமை இவர்கள் மேல் பலமானதை செய்யத்தக்கதாய் தெய்வீக வல்லமை உலாவட்டும். இயேசுவின் நாமத்தில் சொல்லி செபிக்கிறேன் ஐயா. இச்சபைக்கு விரோதமாய், இக்கூட்டத்துக்கு விரோதமாய், ஊழியத்துக்கு விரோதமாய் எழும்பி போராடி கிரியை செய்கிற எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகள் இந்த பகல் நேரத்தில் வெளியேறி. ராஜ்யம் அவருடையது, வல்லமை அவருடையது. இன்னைக்கு உங்க மைண்ட் தேவனோடு இணைஞ்சிருச்சு. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டீங்க? கர்த்தர் இன்றைக்கு உயிர்ப்பித்தார், பலப்படுத்தினார். நம் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கணும்னா அவருடைய கூடாரத்தை விட்டு, அவருடைய பிரசன்னத்தை விட்டு நாம் ஒரு நாளும் விலகாமல் எப்பொழுதும் அவரில் களி கூறுகிறவர்களாக நினைத்திருக்கிறேன். நான் உனக்கு செய்திருக்கிற உடன்படிக்கை நினைத்திருக்கிறேன். நான் உனக்கு செய்த ப்ராமிஸை நான் மறந்து போகல. நான் உனக்கு செய்த உடன்படிக்கையை நினைத்திருக்கிறேன். அது கட்டாயம் நிறைவேறும். எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நீ வாசிக்கும் பொழுது, நான் கர்த்தர், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும். இனி அந்த வார்த்தை ஒன்றாட்டிலே நோமாட்டிலே இதுக்கு மேலே இதுக்கு பிறகு இனி தாமதிப்பதில்லை, நிறைவேற போகிறது. இந்த சபையில நீ சாட்சியாய் நிற்க போகிறாய். உன்னுடைய சாட்சி ஜனங்களை கொத்து கொத்தாய் இந்த சபைக்கு கொண்டு வர. என் ஜனம் சமாதான தாபரங்களிலே அமைதியாய் தங்குகிற இடத்துல குடியிருக்க செய்தது போல அமைதியாகவும் சமாதானமும் தங்கியிருக்கிற இடங்களில் நான் உங்களை குடியிருக்க செய்து என்னை தொழுது கொள்ளும்படி செய்வேன். இனி என்னை அறியாத சந்ததிகள், என்னை அறியாத ஜாதி, என்னை அறியாத மொழி பேசுகிறவர்கள் இந்த சபைக்கு வருவார்கள். இந்த சபையின் தரிசனம் இது அல்ல. கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்குமாய் பரம்படி நான் செய்வேன்.